மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தில் வந்து ஃபைட்ஸ் வந்து பெரிய அளவில் பேசப்படும். ஏன்னா ஸ்டண்ட்டு நான் நல்லா பண்ணுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த படத்தில் என்னை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ராஜசேகர் மாஸ்டர் அண்ட் நோபல் மாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். எனக்கு தில்ருபா பாட்டு எனக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு பிரியம் நான் வந்த டைமில். அதுக்கப்புறம் இதில் வந்து வா டீலும் அப்புறம் அந்தரன்னு ஒரு 2 சாங் இருக்குது. அதில் வந்து திருப்பி டான்ஸை என்னோட திருப்பி பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் தேங்க்யூ நோபல் மாஸ்டர். அண்ட் வாட் எல்ஸ் கேன் ஐ சே, கார்த்திகா லவ்லி கோஸ்டர் டு ஒர்க் வித். சார் சொன்னாங்க, ஜனா சார் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி பயங்கர ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க அந்த அவங்க இப்போ வர படத்தில். பட் நான் அவங்க கூட உட்காந்து பண்ணதில் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சீன் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு டே ஷூட்டே வந்து எனக்கும் அவங்களுக்கும் ஒரு காரில் தான் சீக்வன்ஸு. ஆல்ரெடி கதையில் வந்து அவங்க வந்து கார் ஓட்டிகிட்டு ஒரு சேஸ் ஒன்று நடக்கும், அவங்க ஓட்டிகிட்டு இருப்பாங்க, நான் வந்து வேறு ஒரு ஃபீல்டில் இருப்பேன், அவங்க ஓட்டிகிட்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு சீனே அவங்க வந்து வராங்க, வி காட் இன்ட்ரடியூஸ்ட். அந்த சீனில் தான் வண்டிக்குள்ளே கேமரா இருக்குது, எல்லாம் வச்சு ரெடியாக இருக்காங்க, வந்து உட்காந்தாங்க, எல்லாம் பேசிட்டாங்க, ரெடியாக டயலாக்லாம் பார்த்தாச்சு. வண்டி மூமெண்ட்லேயே டயலாக்ஸு. பின்னாடி சதீஷ் உட்காந்து கீழே உட்காந்துட்டு அவரும் த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக சதீஷ் வந்து இந்த படத்தை ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் பின்னாடி உட்காந்துட்ருக்காரு, கேமராலாம் செட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ண போகிற சமயத்தில் இக்னிஷன்லாம் ஆன் பண்ணியாச்சு. திரும்பி ஒரு கேள்வி கேட்டாங்க, அருண் இந்த கியர் எப்படி போடுறது அப்படின்னாங்க. நான் உடனே ஷாக் ஆகிட்டேன். நான் திரும்பி ஃபஸ்ட்டு சிவா சாரை தான் பின்னாடி பார்த்தேன். சார் கதை சொன்னீங்களா இல்லையா? சார் அவங்க அம்மா வந்து நல்லா ஓட்டுவாங்கன்னு சொன்னாங்க சார் அப்படின்னாரு. ஸோ அங்கேயே எங்களுக்கு பயங்கர இது. ஆனால் அதில் வந்து எங்களோட நாகராமன் மிஸ்ஸு, அப்புறம் எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 2 பேர் எல்லாம் எஸ்கேப். ஏன்னா பிரேக்கு பிடிக்காமல் ஆக்சிலேட்டர் அழுத்திட்டாங்க ஒரு ஷாட்டில். நான் ஏதோ நமக்கு வந்து கொஞ்சம் டிரைவிங் கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சதுன்னா டக்குன்னு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க, பயத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பட் அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் நிறைய எடுத்திருக்கோம் அந்த படத்தில். அண்ட் லிங்குசாமி சார் ஆல்வேஸ் ரன் சண்டைக்கோழி படம் பார்த்து எனக்கு வந்து ரொம்ப அவர் படங்களில் பண்ணணும் அப்படின்னு நிறைய டேரக்டர்ஸ் என்னோடய லிஸ்ட்டில் இருந்தாங்க. பட் டாப் லிஸ்ட்டில் இருந்தது எப்போதுமே கௌதம் சார். ஸோ தேங்க்ஸ் கௌதம் சார் ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் படத்தில் பண்ணி இன்றைக்கி இந்த ஒரு பேர் கிடைச்சதுக்கு. அண்ட் லிங்குசாமி சார் தேங்க்யூ. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சு அந்த கதை எனக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் யூ. அண்ட் கௌதம் சார் இன்றைக்கி படம் இவ்வளோ நாள் கழித்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச், இது ஒரு பெரிய ரிலீஸ். இந்த படம் ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. விக்டர் கதாபாத்திரத்துக்கு அப்புறம் இந்த வேலு கதாபாத்திரம் இந்த படத்தின் மூலிமா ஒரு பெரிய ரீச் கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு இதில் இருக்குது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த டைமில் இந்த படம் வர்றது. அண்ட் அதுக்கெல்லாம் மீறி இன்றைக்கி கௌதம் சார் அவர் கூட திருப்பி என்னை ஹீரோவாக வச்சு படம் பண்ணுறேன்னு இன்றைக்கி கமிட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தட் மேட் மை டே. ஏன்னா தட்ஸ் வாட் ஐ நீடட். இன்னும் நான் எந்த கமிட்மெண்ட்டும் பண்ணலை. நான் நிறைய கதைகள் கேட்டுட்டு இருந்தேன், நிறைய கதைகள் வருது. அந்த படத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாமே கொஞ்சம் டேக்கிங் இட் ஸ்லோ. நிறைய விஷயங்கள் 2-3 ஜீரோ டவுன் பண்ணேன். பட் அதே மாதிரி நாங்கள் வி ஹேட் கப்புள் ஆஃப் டாக்ஸ். பட் இன்றைக்கி ஓப்பனாக அவர் இப்படி சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பேசிகிட்டு இருந்தோம், பட் இன்றைக்கி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வெங்கடேஷ் சார் இஸ் ஆல்ரெடி ஒர்க்ட். ஏன்னா எங்களோட நிறுவனத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து அருண் வந்து பிஎன்சிலாம் ரீச் ஆகலை அப்படி இப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் அப்போ இருந்துருக்கும் போது, அப்போது வெங்கடேஷ் சார் தான் மலைன்ற ஒரு கதையை எடுத்து அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜிங் பண்ணி என்னை ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக உள்ளே இறக்கி விட்டாங்க. அந்த படம் சக்ஸஸ் ஆனதுக்கு ஐ திங்க் முக்கிய காரணம் அந்த ஒரு எஃபர்ட்டை வந்து பண்ணணும் அப்படின்னு அவரும் அதை இன்சிஸ்ட் பண்ணதுனால தான் எங்கள் மாமனாரும் அந்த ஒரு செட்டப் வச்சு பண்ணோம். ஸோ தேங்க்யூ வெங்கடேஷ் சார். அண்ட் சதீஷ் அகெயின் சூப்பர்ப். ஒரு கமெடியன்னா த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக என்னோட ட்ராவல் பண்ணியிருக்காப்புல. ஐ திங்க் இந்த படம் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய படமாக இந்த படம் இருக்கும். அண்ட் கல்யாண் மாஸ்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி வில்லனா இந்த படத்தில் திருப்பி ஒரு வந்திருக்காரு. ஒரு வேறு மாதிரியாக அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வேறு மாதிரியாக இருந்துச்சு. அண்ட் திடீர்னு பார்த்தா ஒரு பாட்டை அவர் கம்போஸ் பண்ண வந்தோன்னே எங்களுக்கு காமெடியாக இருந்துச்சு. அவர் திடீர்னு கம்போசராகவும் வந்துட்டார், கொரியோகிராஃபராக வந்துட்டார். ஸோ தட் வாஸ் சம்திங் ரியலி நைஸ். தேங்க்ஸ் கல்யாண் மாஸ்டர். அண்ட் இங்கே எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். சுஜா அண்ட் மோனமந்தன் சார் அண்ட் ஜனா சார், தேங்க்யூ ஸோ மச். இயற்கைன்ற ஒரு படம் நீங்கள் இவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் வந்து கான்ஃபிடன்ஸ், சார் இந்த யூனிஃபார்ம் போட்டாலும் நான் எப்படி இருப்பேன்னு தெரியல சார், சூப்பராக இருப்பீங்க சார், நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. பட் நான் படத்தில் வந்து ஒரு 20 minutes 25 minutes வந்தால் கூட படம் ஃபுல்லாக
என்ன பேசப்பட என் கேரக்டர் பேசப்படுற மாதிரி பண்ணதுக்கு ஜனா சார் ரியலி தேங்க்யூ. அண்ட் அவர் கூட எனக்கு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. வி பீன் டாக்கிங், ஐ திங்க் எவ்ரி திங் ஒர்க்ஸ் அவுட். ஸோ இன்றைக்கி இது எல்லாம் நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் எங்களோட நிறுவனம் ஃபெதர் டச் என்டர்டெயின்மெண்ட்ஸ், முக்கியமாக என்னோடய மாமா என்எஸ் மோகன், டாக்டர் என்எஸ் மோகன் அவர்கள் நிறைய எமோஷ்னல் ஆகி பல இதிலெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க எனக்கு. நான் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது அவங்களுக்கு. நிச்சயமாக அதை பண்ணிவிடுவேன் மாமா, டோன்ட் வரி. அண்ட் நிச்சயமாக இந்த நிறுவனம் என்னை மட்டும் வச்சு இல்லாமல் நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு இன்னும் நிறைய கதைகள் பண்ணணும். நிறைய தாட்ஸ் அவருக்கு, 4 தாட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு விடாமுயற்சி என்னை விட அவருக்கு பயங்கர ஜாஸ்தி. தேங்க் த ஹோல் டீம். அண்டு எல்லாத்துக்கும் மேலே இந்த பத்திரிகையாளர்கள் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாம் வந்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. நீங்கள் சப்போர்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ வரைக்கும் கொஞ்சம் படம் பண்ணாலும் நான் பண்ண எல்லா படத்தோட டீம் எனக்கு ரொம்ப க்ளோஸாக ஃபேமிலி மாதிரின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் திஸ் டீம் எஸ்பெஷலி இது என்னோட செகண்ட் ஃபேமிலி. அருணோட ஃபேமிலி ஆனாலும் நம்ம ப்ரொடியூசர் மோகன் அங்கிள்னே சொல்லலாம். ஐ மீன் ஐ கான்ட் கால் ஹிம் சார், ஹீ இஸ் லைக் மை, ஐ டோன்ட் நோ, லைக் மை அங்கிள். நான் கொஞ்சம் படம் பண்ணாலும் ஆல் ஹேவ் பின் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ், பி இட் கோ ஆனாலும் அன்னக்குடி ஆனாலும் அண்ட் ஜனா சாரோட மூவியும் பண்ணேன். அண்ட் திஸ் நான் நினச்ச ஒரு ஹீரோயின்னா ஆப்வியஸ்லி ஆசை இருக்கும். டிப்பிக்கல் கிளாமரஸாக ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரோ அண்ட் யூனோ ஃபெமினனான ரோல் அது யூனோ இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் தெம். அண்ட் ஐ எம் எக்ஸைட்டட். இது என்னோட ஃபர்ஸ்ட் மாஸ் கமர்ஷியல் மூவின்னு சொல்லலாம். அண்ட் இது இட்ஸ் அ லவ் ஸ்டோரி. ஸோ Shiva sir, he is the first newcomer director I'm working with in Tamil, and trust me, our newcomer ave illa. He felt and the energy and the infectious energy, it's there with very few really talented legends, and I can see a true legend in making. And first pada ellarkume romba romba close to heart ah irukum, and I'm proud that Shiva sir oda first pada thoda part na irundha. And Arun is the most talented and passionate actor I've worked with. Selapo our rehearsal enakku na rehearsals panna mudikala. I'm almost like a on the take person, and avara paathu da na kathukitta that the more you rehearse, that's how much energy you need, and that's the passion in cinema that drives you. So the passion is something which I've learned, and the whole team Tamanoda music is amazing. Adapati solla theve illa, everyone knows he is a beautiful composer. And I'm just thanks to all the team. Idla I've been doing a lot of bold characters. In the character bold airkum, but at the same time commercial, and I'm very proud that in the stage there is a group of legends sitting. And Jana sir, I'm very happy that he's a part of our audio launch today. Lingu sir, Gautam sir, and all Ratna, all the directors. I'm so sorry, and I'm completely blank ஆயிருக்கேன். But I'm really proud to be a part of such a team, and hope நீங்கள் எல்லாருமே பார்த்து bless பண்ணோம். Thank you. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு அவர் கதை சொன்னதே ஆக்சுவலாக சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது ஃபஸ்ட்டு சொல்லும்போதே வந்து பயங்கர அப்படியே ரியலாகவே நடிச்சே காமிப்பார். அதில் சொல்கிறார், இந்த மாதிரி எடுத்தோடனே வரான், அப்படியே வந்து ஹீரோ பறக்கிறான், அப்படியே கார் எடுக்கிறான், ஒரு சவுண்ட், என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்றாரு. ஓகே, அடுத்து அப்படியே வண்டியில் போயிட்டே இருக்கான், அப்பா என்ன ஆட்டோ ஒன்று கிராஸ் பண்ணுது அப்படின்னாரு. ஓ அப்படியா அப்படிலாம் சொல்லிட்டு அடிக்கிறான், குத்துறான், மூஞ்சில் அப்படியே டப்புன்னு ஒரு அடி, அப்படின்னு டான்ஸ்லாம் ஆடி காட்டுறாரு, இந்த இடத்துல இந்த சாங் வரும் அப்படின்ட்டு. அப்போ மியூசிக் டேரக்டரே யாருன்னு கூட தெரியாது, பட் இவரே ஒரு கம்போஸ் பண்ணி ஆடிலாம் காமிச்சார். ஃபுல்லாக சொல்லி முடித்தோடனே சொன்னேன், நல்ல வேலை இந்த படத்தில் ரேப் சீன் எதுவும் இல்லை, என் நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்ட்டு சொல்லி முடிக்கும்போது அதில் சொன்னார், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரே ஒரு அடி வாங்குறீங்க படத்தில் அப்படின்னோடனே, நான் ஐயோ ஃபைட்லாம் அடிலாம் வாங்கினோமா அப்படின்னோடனே, ஃபைட்லாம் எப்படி இல்லை ஒரே ஒரு அடி தான் அப்படின்னாரு. ஓகே ஒரு அடி தானே அப்படின்னு நினச்சிட்டு, யார் மாஸ்டரு அப்படின்னேன். ராஜசேகர் மாஸ்டரு அப்படின்னாரு. அன்றைக்கி தெரிச்சு ஓடினவன் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வத்தி குச்சின்னு ஒரு படத்தில் செம்மட்டி வாங்கினேன். ஃபைட்டு தெரிஞ்சவங்களுக்கு அவர் சூப்பர், பட் தெரியாதவங்களுக்கு நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் செம்மட்டி தான் அது. அதில் வந்து ஒரு அடி தானே அப்படின்னு நினச்சேன். ஓகேன்னு பார்த்தா ஒரு 250 கிலோவில் ஒருத்தர் எட்டி ஒரு உதப்பார், பறந்து போய் வெளியில் நான் விழணும். இது யோசிச்சு பாருங்கள், எத்தனை டேக் போயிருக்கோம், எத்தனை அடி விழுந்திருக்குன்னு. நல்லா வச்சு செஞ்சார் மாஸ்டரு. பட் அதுக்கான பலன் வந்து இன்றைக்கி அதை படத்தில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. எனக்குலாம் அப்படியே ஆசையாக இருக்குது. இதெல்லாம் நிறைய பேர் மக்கள் பார்த்து சூப்பராக பண்ணியிருக்கான்னு சொல்லணும், அதை கேட்கணுன்ட்டு ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தேங்க்ஸ் மாஸ்டர். அதாவது ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு கடைசியாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறது. அடுத்தது வந்து
அருண் விஜய் சார் ஆக்சுவலாக அந்த அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாரு இந்த படத்தில், ஏதாவது ஒரு டைலாக் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை அவரையே கலாய்க்கிறதுக்கோ ஏதாவது இருந்தாலும் கேட்டு ப்ரோ இதை சொல்லலாமா ப்ரோ, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது அது பெரிய சந்தோஷம். அது எல்லாரும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அவர் வந்து ஒரு புதுசாக வந்த எனக்கு வந்து அப்போ ஆக்சுவலாக அப்போ எதிர்நீச்சல் கூட ரிலீஸ் ஆகலை. ஸோ அப்போ வந்து அவ்வளோ இது கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக இந்த படத்தில் நல்லாவே தெரியும் அவரோட. அடுத்தது அவங்க கார்த்திகா, அவங்கக்கிட்ட நான் எப்போவுமே கேட்குற ஒரே வார்த்தை போயிட்டோன்னே, அம்மா எப்படி இருக்காங்க, அம்மா நல்லா இருக்காங்களா, இந்த கேள்வி மட்டும்தான் கேட்டே இருப்பேன். 2வது நாள் 3வது நாள்லாம் போனதுக்கப்புறம் அவங்களே வந்தோடனே அம்மா வந்து நல்லா இருக்காங்க, இட்லி சாப்பிட்டாங்க, காலையில் சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க, நீ இப்போ ரெடியாக போ அப்படின்றவாங்க. வேறு என்னத்தை நீ கேட்க போகிறேன்ற மாதிரி. ஸோ அவங்க கூட வந்து என்ன சொல்கிறது, அவங்களும் இந்த படத்தில் அவர் சொன்ன மாதிரி தான், அந்த காரில் பின்னாடி நான் படுத்திருந்தேன் ஏறி இடிக்கும்போது நல்ல வேலையாக அந்த எதுவும் பெருசாக பிரச்சனையாகாமல் அதுக்கப்புறம் அருண் விஜய் சார் ஓட்டுற மாதிரி மாற்றி ஒரு மாதிரி எடுத்துட்டாங்க அதை. சுஜா வாரணி அவங்களும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க இதில். இந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கும் பெரிய ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கும் ஒரு நல்ல சான்சஸ் நிறையா வரும். அண்டு கௌதம் சார் ஆக்சுவலாக வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி ஸ்டேஜில் பேசி ஒரு சான்ஸ் வாங்கினார். நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவரை கம்பல் பண்ண விரும்பலை, எப்படியும் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லிங்குசாமி சார் ஆக்சுவலாக நான் சென்னை வர்றதுக்கே மிக முக்கியமான காரணம் அவர். ஏன்னா அதில் ரன் படத்தில் சொல்லுவார் விவேக் சார், சென்னைக்கு போகிறேன்டா, என் நண்பன் சிவா இருக்காண்டா அங்கே அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தான். ஸோ அவனை நம்பி தான் நான் வரும்போது இங்கே சேலத்துலேருந்து சென்னை வரும்போது என் ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்து பண்ணிட்டு இந்த படம் பார்த்துட்டு அதை அவன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், உன்னை நம்பி தாண்டா வந்திருக்கேன்றது அதை சொல்லி தான். அதே மாதிரி இந்த பிளாக் கலர் பல்சர் வாங்கணும்னு பயங்கர ஆசை. அது வந்து ரன்லேயும் வரும், மின்னிலே எல்லாத்துலேயும் வரும். அது இன்றைக்கி வந்து அவங்களோடலாம் ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருக்குன்றதே உண்மையிலே ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். அண்டு ஒரு இப்போது ஸ்பென்சரில் இது நடந்தது, அந்த விஜய் டிவி கர்டன் ரைஸ் அந்த அவார்டுக்கு. அப்போ போகும்போது அங்கே ஒரு 5000 பேர் இருந்தாங்க. அவ்வளோ உட்காந்தெல்லாம் பார்த்துட்ருக்கோம். திடீர்னு பயங்கரமான கிளாப்ஸ் ஒன்று, செம்ம சவுண்டு. என்னடா அப்படின்னு பார்த்தா அருண் விஜய் சார் வந்தார். அந்த கிளாப்ஸுக்கு காரணம் சத்தியமாக கௌதம் மேனன் சார் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய நண்பராக வந்து அவரை வந்து இவ்வளோ ஒரு பெரிய மாஸ் ஆக்கி விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அதை வந்து இப்போ இந்த ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அது வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ் ஆகும். ஏன்னா தலை ஃபேன்ஸ் வந்து அதை வந்து சூப்பராக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதை எடிட்டர் அவரும் அப்படி தான், ஒரு இது முடிச்சதுக்கப்புறம் நம்மளை பாராட்டுவாங்க, அதுதான் பெரிய சந்தோஷம். அது ஜென்ரலாக எடிட்டர்னாலே நான் கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னா நம்ம முதல்ல காமெடி சீன் தான் தூக்கிடுவாங்க ஏதாவது லென்த்தாக இருந்தால். நல்ல வேலையாக இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து கொண்டு வந்தாச்சு. இனிமேல் நீங்கள் எழுதுறதும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் தான் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கடவுள் மாதிரி நினச்சி உங்களையும் வேண்டிக்கிறேன், நல்லபடியாக எல்லாம் பண்ணி கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ஆல். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அதிகமாக பேச வராது. ஸோ இந்த படம் ஒரு சூப்பர் படமாக கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் ஆகணும்னு நம்பிக்கை. ஏன்னா சிவா கதை சொல்லும்போதே ரொம்ப சூப்பராக சொன்னார். இஸ் வெரி குட் எனர்ஜெட்டிக் யங்ஸ்டர் அண்ட் அது மொத்த டீம் எல்லாருக்கும் நன்றி. இட்ஸ் அ கிரேட் ஃபிலிம். அருண் விஜய்க்கு இது வந்து ஒரு பெரிய படமாக வேணும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த கோஸ்டார் சதீஷ், கார்த்திகா அண்ட் எல்லா டெக்னீஷியனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நிச்சயமாக இது ஒரு மரியாதைக்குரிய ஒரு படமாக இருக்கும். ரத்ன சிவா அவர்கள் லிங்குசாமி சார் மேலே வச்சிருக்கிற மரியாதை பற்றி இங்கே சொன்னார். அவர் மேடைக்காக சொல்லவில்லை. முதல் முறை என்னை சந்திக்கிற போதும் வந்து அவர் மேலே அவர் வைத்திருக்கிற ஈடுபாட்டை பற்றி சொன்னார். நான் அவருக்கு வந்து ஆனந்தம் படத்தில், ரன் படத்தில் எழுதின பாடல்கள் வரிகளை எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி எனக்கு அது மாதிரிலாம் வேணும் அப்படின்னு கேட்டார். அதே போல் அவருடைய ரிங்டோனாகவே வம்ப வேலைக்கு வாங்கும் வயசுடா என்கிற அந்த பாடலை தான் வைத்திருந்தார். அது அவர் மேடையில் பேசும்போது எவ்வளோ உண்மையாக அவர் நேசித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அவர் ட்ரை பண்ணாமே அவருடைய நிறுவனத்தில் இனிமேல் படம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரத்ன சிவா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் இசையில் இந்த படத்தில் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். அந்த வா டீல் என்கிற அந்த பாடலும், பேசி பேசி உன்னை பேசி உதடு தேயுது என்கிற அந்த பாடலும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. மோகன் சார் ரொம்ப அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். எப்போவுமே ஒரு தந்தையின் இனிமையோடு தான் பேசுவார். அதே போல் நண்பர் ஹேமந்த் அவர்களுக்கும் எனது நன்றிகள். என்னை அறிந்தால் படத்தின் மூலமாக அருண் விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய நடிகர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. அவருடைய வெற்றி தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.